எனக்கு என்னன்னா, தப்பு பண்ணதெல்லாம் இவங்க. பாவம் சிந்து என்ன பண்ணா? அவ வயித்துல வளர்ற குழந்தை அது எனக்கு தப்பு பண்ணுச்சு. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. தெளிவா அவன்கிட்ட சொல்லிட்டேன், இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. என்னைக்கு நீ சிந்து கிட்ட பேசி அவ உன்னை மன்னிச்சு அவளை நீ என் வீட்டுக்கு கூட்டிட்டு வரையோ அப்பதான் உனக்கு என் வீட்டுல இடங்கிறத அவன்கிட்ட நான் தெளிவா சொல்லிட்டேன். இது நான் அவனோட அப்பாவா மட்டும் இல்லைங்க, சிந்துவோட மாமனாராவும் சொல்றேன். அவ நல்லபடியா வாழணும். அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இவன் அவகிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க நல்லபடியா வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ், நீங்க என் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தயவு செஞ்சு அவனை சிந்து கிட்ட பேச விடுங்க ப்ளீஸ்.